ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஐயப்பனோட இரண்டாம் படை வீடான ஆரியங்காவு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆரியங்காவு டெம்பிள் கேரளாவில் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த கோவில் தமிழ்நாடு கேரளா எல்லையில் அமைஞ்சிருக்கு. திருநெல்வேலியில் இருக்கிற செங்கோட்டையிலேருந்து இந்த கோவிலுக்கு போக 20 minutes ஆகும். இந்த கோவிலில் ஐயப்பன் கல்யாண ரூபத்தில் காட்சியளிக்கிறாரு. இந்த கோவிலில் 10 வயதுலேருந்து 50 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு அனுமதி கிடையாது. இப்போ இந்த கோவிலோட ஒரு குட்டி ஹிஸ்டரி பார்ப்போமா? இந்த கோவில்ல காட்சி அளிக்கிற ஐயப்பன் மதம் கொண்ட யானையை அடக்கி காட்சி அளிக்கிறதுனால இந்த ஐயப்பனுக்கு மதகஜ வாகன ரூபன் அப்படின்ற பேரும் இருக்கு. பரசுராமன் உருவாக்குன ஐயப்பன் விக்கிரகம்ல நிறைய விக்கிரகங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஆனா இந்த ஆரியங்காவில் இருக்கிற ஐயப்பன் விக்கிரகம் மட்டும் இன்னும் மாற்றம் அடையாம பரசுராமன் உருவாக்குன சிலை அப்படியே இருக்கு. ஆரியங்காவு ஐயப்பனுக்கு வலது பக்கம் சிவலிங்கம் ஒன்று அமைஞ்சிருக்கு. ஆரியங்காவு ஐயப்பன் அமுதம் மற்றும் காந்தமலை வாளோட காட்சியளிக்கிறாரு. இந்த ஆரியங்காவு கோவில்ல தான் ஐயப்பன் புஷ்கலா தேவியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த கல்யாண வைபோகத்தை ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் அந்த கோவில்ல நடத்திட்டு வராங்க. இந்த கோவில்ல ஐயப்பன் புஷ்கலா பூர்ணா தேவியோட காட்சி அளிக்கிறதுனால அங்க காட்சி அளிக்கிற ஐயப்பனுக்கு கல்யாண சாஸ்தான்னு ஒரு பேர் இருக்கு. இப்போ எங்க அப்பாவும் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டும் ஆரியங்காவு கோவிலுக்கு போகும்போது எடுத்த போட்டோஸ்லாம் உங்களுக்காக வரப்போகுது. இந்த போட்டோ தான் ஆரியங்காவு உள்ள கருவறை உள்ள இருக்கிற ஐயப்பனுடைய போட்டோ. ஆரியங்காவு பிரகாரத்தை சுத்தி வரும்போது இருந்த விஷயம் எல்லாம் இப்போ உங்களுக்காக இந்த வீடியோல வரப்போகுது. இப்போ உங்களுக்கு காமிக்க போற சாமி தான் கருப்பண்ண சாமி. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா பை பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.